மகரம் ராசிக்கு 19ஆம் தேதி வரை ராசிக்கும் ராசிநாதனும் குருவின் பார்வை இருந்தாலும் நீங்கள் மாதம் முழுவதுமே நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் அனைத்து விதமான நன்மைகளையும் பெற முடியும். கார்த்திகை மாதம், அதாவது 2, 3, 4, 5 மற்றும் 29ஆம் தேதிகளில் துலாம், விருச்சிகம் ராசி 10, 11ஆம் வீடுகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது பொருளாதார ரீதியான முயற்சிகள் வெற்றி பெறும், நன்மை தரும், அனுகூலம், ஆதாயம் சிறப்பாக இருக்கும். மேலும் பதவி உயர்வுகள், கௌரவம், அந்தஸ்து உயர்வுகள் சிறப்பாக இருக்கும். 9, 10ஆம் தேதிகளில் உங்கள் ராசியிலேயே சந்திரன் சஞ்சரிக்கும் போது நிதானமுடன் செயல்பட்டால் நினைத்த காரியங்களை நிறைவேற்ற முடியும். உடல் மனம் ரீதியான முயற்சிகள் வளம் தரும். மேலும் சுப காரிய முயற்சிகள் அனைத்துமே நிறைவேறும். மீனம் ராசியில் 14ஆம் தேதி சந்தரிக்கும் நாட்களில் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் அனைத்து காரிய முயற்சிகளிலும் வெற்றிகள் பெறலாம். மேலும் 20, 21, 22, 23ஆம் தேதிகளில் மிதுனம், கடகம், 6, 7ஆம் வீடுகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது கடன், நோய், வம்பு, வழக்கு பிரச்சனைகள் தீர்வாகும், நிவர்த்தியாகும், சுலப கடன் உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன், மனைவி மற்றும் உறவுகளில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்லுறவும் நட்புறவும் சிறப்பாக இருக்கும். திருமண முயற்சிகள் கைகூடும், கூட்டு தொழில் லாபம் தரும். எனவே இந்த நாட்களில் நீங்கள் நல்ல காரியங்கள், முக்கியமான காரியங்கள், சுப காரியங்களை செய்து அனைத்து சந்திராபலம் நாட்களிலும் நன்மை பெறலாம்.